60 வேலையாட்கள் ஒரு செயல்திட்ட வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 5 நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆட்கள் நாட்கள் எழுதிக்கோங்க. ஆட்கள் நாட்கள். இப்போ ஆட்களை நம்ம என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? நாட்களை ஒய்ன்னு வச்சுக்கலாம். இது 60 வேலையாட்கள், இங்கே 60 போடுங்க. 60 வேலையாட்கள் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்காங்களாம், 12 நாள்களில் முடிக்கிறாங்க. இப்போது அதே வேலையை 5 நாட்களில் முடிக்கணும்னா நமக்கு எத்தனை வேலையாட்கள் தேவை தான் நமக்கு கொஸ்டின். சரியா? அப்போது நமக்கு நாட்களோட எண்ணிக்கை நமக்கு குறைஞ்சதுன்னா நமக்கு என்ன பண்ணும், ஆட்களோட எண்ணிக்கை நமக்கு கூடணும். அப்படி தானே? இது குறையுது. இப்போ 12 நாள்லேருந்து 5 நாள் ஆகுதுன்னா நம்ம ஆட்கள் 60 நாள்லேருந்து நமக்கு என்ன செய்யணும், கூடணும். சரியா? அப்போ இது என்ன சொல்லுவோம், நேர்மாறல் எதிர்மாறல். இது எதிர்மாறல். சரியா? அப்போ இதுக்கு எப்படி நம்ம எழுதணும், 60 ஆட்கள் 60 × 12 நாட்களில் வேலை செய்கிறாங்கன்னா நமக்கு தெரியாதது எக்ஸு. சரியா? அப்போது எக்ஸு இன்ட்டு எத்தனை நாட்கள், 5 நாட்களில் முடிக்க வேணும் அப்படின்னு இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். சரியா? இந்த பெருக்கலாக இருக்கிற 5 இந்த சைடு வர்றப்போ நமக்கு என்னாகும், வகுத்தலாக வரும். அப்போ 60 × 12/5. இது நம்ம அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால தான் நம்ம 60 12 அப்படியே வச்சுருக்கோம். சரியா? இப்போ 5வது வாய்ப்பாடில் அடிக்கலாம். 1 5 5, இது என்ன வரும், பேலன்ஸ் 1, 2 5 10, 12 5 60 அப்படின்னு அடிச்சுக்கலாம். சரியா? இப்போ இதில் என்ன இருக்குது, 12 12 இருக்குது. இப்போ 12ஐயும் 12ஐயும் நமக்கு பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும், 144 அப்படின்னு வருது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, நமக்கு 144. எக்ஸுங்கிறது என்ன வச்சுருக்கோம், ஆட்கள்னு வச்சுருக்கோம். அப்போது நமக்கு 5 நாட்களில் முடிக்க தேவையான வேலையாட்கள் நமக்கு எவ்வளோ வேணும், 144 ஆட்கள் இருந்தால் தான் நம்ம அந்த வேலையை 5 நாட்களில் முடிக்க முடியும். அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்ன, ஆப்ஷன் 1ல் இருக்கிற 144 தான் அது கரெக்ட் ஆன்சர்.